வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆதாம் ஏவாளை பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஆதாம் ஏசப்பா எப்படி படித்தாங்கன்னா, நம்மளை களிமண்ணை தானே படிச்சிருக்காங்க. அதே மாதிரியே களிமண் வச்சு பொம்மை செஞ்சு நான் நேசிக்கிற மனுஷனை சொல்லி ஊதுனாங்க, பஸ்ன்னு ஊதுனாங்க. ஆதாமுக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்ததும் நீ விலங்குகளை படைச்சாங்க. விலங்குகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு அழகான பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு ஆதாம் விலங்குகளுக்கு பேர் வச்சாங்க. பேர் வச்சு முடிச்சதும் ஏசப்பா ஆதாமை தூங்க வச்சாங்க. தூங்க வச்சு ஆதாமுடைய விலாயம் எடுத்து ஒரு பொண்ணை அழகாக படித்தாங்க. அந்த பொண்ணை படித்து ஆதாம்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆதாம் தூங்கி இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏவாள் பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏசப்பா ஏவாள் ஆதாமுக்கு ஒரு கிஃப்டாகவே கொடுத்தாங்க. அவங்க ஏவாள் வந்ததும் ஏதேன் தோட்டத்தை சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்ததும் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மரம் இருக்கும், மற்ற மிச்ச பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் இந்த மரத்தில் உள்ள பழங்களை நீ இந்த கனியை சாப்பிடக்கூடாது, இது அனுமதிக்காதுன்னு சொல்லி அதை ஏசப்பா சொன்னாங்க. அதை கேட்டுட்டு ஆதாம் சரி ஏசப்பான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாத்தான் பாம்பா மாதிரி ஏவாள்கிட்ட பேசினா, இந்த கனியை சாப்பிட்டு ஒன்றும் இந்த கனியை தொட்டு பார்க்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சாத்தான் சொன்னதை கேட்டுட்டு ஏவாள் பழத்தை அந்த கனியை சாப்பிட்டா. அதை அதுக்கப்புறம் ஆதாமும் வந்தாங்க. ஆதாம் கிட்டேயும் இந்த பழத்தை சாப்பிடுன்னு சாத்தான் சொன்னான். ஆதாமும் இந்த கனியை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாக்கு தெரிஞ்சிச்சு. தப்பு பண்ண ஏசப்பாக்கு தெரியும்.